விவசாயிகளுக்கு இது தெரியாம விவசாயம் செய்ய வராதீர்கள். தெளிவா ஆணி வேற அக்கு வேற உடைக்கிறோம் பாத்தீங்களா, அது விவசாயிகள் பலன் பெறணும், விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் நம்ம செய்யலாம். யூரியா வந்து நம்ம கடையிலையும் கிடைக்க மாட்டேங்குது, சொசைட்டிலையும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம விதை என்னைக்கு வாங்குதோமோ ஒரு ஏக்கருக்கு 4 மூட்டை யூரியா தேவைப்படுதா, 4 மூட்டை முன்னாடி வாங்கிருக்கும். இன்னொன்னு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர் எல்லா ஏரியாவுக்குமே நம்ம போய் அவங்க கள ஆய்வு பண்ணிட்டு என்ன மருந்து அடிக்கலாம், என்ன உரம் போடலாம், இந்த கலர் இருக்கு, இந்த மருந்து அடிக்கலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்றோம். இப்ப நான் 5 ஏக்கருக்கு நான் போய் விதை வாங்கிட்டு 5 ஏக்கருக்கு நான் யூரியா மூட்டை எத்தனை மூட்டை தேவைப்படுதோ 10 மூட்டை கேட்டாலும் அன்னைக்கு கொடுத்துருவாங்க. அதே ஒரு 15 நாள் 25 நாளுக்கு அப்புறம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், யூரியா 100% கிடைக்காது. அது நம்ம மக்காச்சோளம் பயிரிட்டீங்கன்னா 35 குண்டாலுக்கு மேல எடுக்கிறதுக்கு வழிகளை பாருங்க. அப்படி தெரியலனாலுமே நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், நம்ம கால் பண்ணா கூட நம்ம பொட்டாசு சல்பேட்டும் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆனா வளர்ச்சி இல்லாதனால நம்ம யூரியா பொட்டாசுங்கிற முறையில நம்ம பயன்படுத்த போறோம். அதுக்கு ஏன்னா அது மழையோட தாக்கம் அதிகரிக்கிறதுனால இந்த தண்ணி வந்து இப்படி போனதுனால ரொம்ப கம்மியா யூரியாவை அதிகமா சேர்க்க போறோம். இந்த டைம் ஒரு கருது எத்தனை கிராம் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம A to Z வந்து லாஸ்டா நம்ம பார்ப்போம். மழைங்கிறது ஒரு டைம் பெஞ்சாதான் மேனிங்கிறது அதிகமா கிடைக்கும். ஒரே கிணத்து பாசனமா பாய்ச்சினாலும் ஒன்னும் மேனி வராது. டேரக்டா வந்து பெரிய டோஸ் எல்லாம் அடிச்சு நம்ம மக்காச்சோளத்தை மீன்படுத்த நாங்க நினைக்கிறது இல்ல. இதே சாரணம் மட்டும் இருந்துச்சுன்னா 200 ரூபாயில இருந்து 250 ரூபாய்க்கு மருந்து அடிச்சு முடிச்சிடலாம். 60 நாள் ஆயிடுச்சு. எனக்கு யூரியா வேணும்னா எந்த கடையிலும் போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு தெரியாம யாருமே கடைக்கு போகாதீர்கள். நாட்டில் உள்ள விஞ்ஞானிகள் கூட தோற்கலாம், பொறியாளர்கள் தோற்கலாம், மருத்துவர்கள் கூட தோற்கலாம், ஆனால் ஒருபோதும் விவசாயி என்றைக்கும் தோற்க கூடாது. ஆனா இப்ப வந்து மக்காச்சோளம் வந்து உப்பு சதற போறீங்க. ஆமா, அது வந்து உரம். அது என்ன உரம்? அது யூரியாவும் பொட்டாசும் சதற போறோம். சரி, எதுக்காக அப்படின்னா இப்ப பொட்டாசு வந்து நல்லா மேனி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பொட்டாசு சேர்த்துருக்கிறோம். சல்பேட்டு சேர்க்கலாம் அப்படிங்கிற போது, ஆனா சல்பேட்டு நம்ம சேர்க்காம யூரியாவை அதிகமாக அந்த டைம் பயன்படுத்த போறோம். ஏன்னா இதுல வளர்ச்சி இல்லை பாத்தீங்களா. ஏன் வளர்ச்சி இல்லைன்னா இது வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்து இதுலயே வந்ததுனால வளர்ச்சிங்கிறது கம்மியா இருக்கு. இதே மாதிரிதான் அந்த சைடு பாத்துட்டேன்னா ஒரு 65 நாள் பயிர் நம்மகிட்ட இருக்கு. அது வந்து இவ்வளவு ரொம்ப ஹைட்ல வளர்ந்துருக்கு. ஏன்னா அது மழையோட தாக்கம் அதிகரிக்கிறதுனால இந்த தண்ணி வந்து இப்படி போனதுனால ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால யூரியாவை அதிகமா சேர்க்க போறோம் இந்த டைம். உங்க பிஞ்சையில இருக்கிறோட அந்த ஒரு ஓர பகுதினாப்புல இதுல தண்ணி தேங்குது, இப்படி போகுது வெளியே. ஆமா, ஏன்னா அங்க இருந்து பாத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து தண்ணி இங்க எல்லா இதை வந்து நம்ம கடைசி பிஞ்சனால அங்கிட்டு உள்ள தண்ணி எல்லாம் கவுத்து விடாத மாதிரி அங்க இருந்து உடைச்சு விடுவாங்க. அது வந்து இதே வழியில வந்து இப்படிதான் இதுல வெளியேறும். இப்படி வெளியேறதுனாலதான் இந்த சைடு தண்ணி தேங்கி இருக்கிற இடம். இதே பாத்துக்கோங்க, இது பக்கத்துல உள்ளது, ஒரே இதுல பக்கத்துல உள்ளது. இது வந்து ஹைட்டா இருக்கு பாத்தீங்களா. அது வந்து எந்த தண்ணி அதுல பாதிப்பு இல்லை, ஆனா இதுல வந்து பாதிப்பு இருக்கு. ஆமா ஆமா தெரியுது. ஆமா, ஆனா அது தண்ணி பாதிப்பு இருந்தாலும் நம்ம உரம் போட்டு சரி பண்ணிக்கலாம். இதே நம்ம இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விதை ஊனதுல இருந்து அறுவடை வர, அறுவடைக்கு அப்புறம் அந்த ஒரு மூடை எவ்வளவு கிலோ இருக்கு, எத்தனை குண்டால், ஒரு ஏக்கருக்கு எத்தனை குண்டால் போகுது, ஒரு கருது எத்தனை கிராம் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம A to Z வந்து லாஸ்டா நம்ம பார்ப்போம். சரி சரி. ஒரு ஏக்கருக்கு 35 குண்டால் 40 குண்டால் வருமா அப்படின்லாம் நீங்க கேக்குறீங்க. இன்னொன்னு எங்களுக்கு வரல உங்களுக்கு வரலன்னு பேசுறீங்க. அது வந்து மண் விதத்தை பொறுத்து மாறுபடும். கண்டிப்பா மழை சரியான விதத்துல பெஞ்சிட்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வளர்ச்சி இருக்கும், அது மாதிரி நல்ல குண்டால் கிடைக்கும். அதே இப்போ நீங்க கிணத்து பாசனம் மாறிச்சுன்னா கண்டிப்பா நீங்க 35 பிளஸ் 40 வரை எடுக்கலாம். 40க்கு மேல வந்தாலும் நம்மளுக்கு அதிக லாபத்தை தரக்கூடிய ஒண்ணு. இன்னொன்னு விலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குண்டால் அப்படிங்கிறது 2150 300 அந்த ரேஞ்சுக்கு தான் போகுது. சரி, அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விலை நிர்ணயம் பண்ணாங்கன்னா இன்னும் மக்காச்சோள விவசாயிகள் வந்து பெருமைப்படலாம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல உள்ள இடத்துல வந்து மக்காச்சோளம் போட்டீங்க. அது வந்து 65வது பயிர், 65 நாள். இது அதோட போட்டதா இல்ல அதுக்கு அப்புறம் போட்டதா? அதாவது அது போட்டதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இதை போட்டது. ஏன்னா லாஸ்ட் நம்ம விதை போடும் போதே அந்த பாத்தி கரெக்டா பாத்தி கட்டணும். இடையில மழை வந்துருச்சு. இன்னொன்னு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்குது. ஆட்கள் கிடைக்காதனால இப்போ நெல் விவசாயிகள் தான் என்ன செய்தாங்கன்னா வடநாட்டுக்காரங்க வந்து ஊனிட்டு போறாங்க பாத்தீங்களா நெல். அது மாதிரி இது அவங்க வந்து ஊன முடியாது. அவங்களுக்கு அந்த சரியான இதெல்லாம் தெரியாது. அவங்களும் மக்காச்சோளம் வந்துருவாங்க போல. ஆமா, வந்தாங்கன்னா அவ்வளவுதான். நம்ம பெண்களுக்கு வேலை இல்லாம போயிரும். அவ்வளவுதான், வேலை இல்லா திண்டாட்டம் ரொம்ப இருக்கும். கோடை காலத்துல 100 நாள் வேலை திட்டத்தை கவனம் செலுத்துவாங்க. ஆனா இந்த டயத்துல வேலை இல்லாம வீட்டுலதான் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு சீக்கிரத்துல வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. அதாவது வந்து வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கு. சரி, அப்புறம் பார்த்தா நல்லா பராமரிச்சிருக்கீங்க. கரெக்டா அந்த உப்பு உரம் போறதுனால டிஃபரெண்ட் இருக்கத்தான் செய்யுது. அது வந்து இப்ப நம்ம மக்காச்சோளத்தோட அந்த இதுல பார்க்கும்போது அந்த அளவுமே அதிகமா இருக்க மாதிரியே ஒரு தோணுது. ஆமா, ஏன்னா நான் அந்த விதையை சொன்னேன் 9133ங்கிறது விதை, TKC 9133 இந்த விதை பேரு. அது வந்து என்ன செய்யணும், மேல் மட்டத்து வர கருதுங்கிறது வைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அது மாதிரி நம்ம போன டைம் இந்த கோடையில போட்டுக்கும் போதுமே 36 குண்டால் எடுத்திருந்தோம் ஒரு ஏக்கருக்கு. ஆனா இந்த டைம் நல்ல மழைகள்லாம் பெஞ்சு நல்லா, ஏன்னா மழைங்கிறது ஒரு டைம் ஆச்சும் பெஞ்சாதான் மேனிங்கிறது அதிகமா கிடைக்கும். ஒரே கிணத்து பாசனமா பாய்ச்சினாலும் ஒன்னும் மேனி வராது. சரி, ஒரு மக்காச்சோளம் போட்டோம்னா 2ல இருந்து 3 முறையாச்சும் மழை பெஞ்சாதான் அதிக மகசூல் எடுக்க முடியும். கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப வாழைன்னு பார்த்துட்டாலே எப்படி 1.5 லட்சம் 2 லட்சம் 1.5 லட்சம். ஆமா, ஒரு ஏக்கருக்கு இப்போ செவ்வாழை எல்லாம் எடுத்துட்டேன்னா 800 வாழை வைக்கலாம். எப்படி பார்த்தாலும் அதுக்கு 1 லட்சம் ரூபாயில இருந்து 1.5 லட்சம் ரூபாய் முதலீடு போடணும். அது மாதிரி 12 மாசம் காத்திருக்கணும். இது அப்படி கிடையாது. உங்களுக்கு 3 மாசத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேனி கரெக்டா இருந்துச்சுன்னா சக்சஸ் பண்ணிடலாம். அதாவது முன்னாடி இருந்து நம்ம வந்து ஆணி வேற அக்கு வேற உடைக்க போறோம். அதாவது விதை அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு 3200 ரூபா வருது. சரி,
புரியுதுங்களா? அதாவது ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ விதை 4 கிலோ பையா கொடுப்பாங்க. நம்ம டீ கால்பு டிகேசி 9133ங்கிறது 1600 ரூபா. ஒரு ஏக்கருக்கு வாங்கும்போது 3200 ரூபா ஆகுது. அப்புறம் அந்த நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ரொட்டேட்டர் அடிக்கிறது 1500 ரூபா வரும். அப்புறமா ஒரு டில்லர் அடிப்போம். டில்லர் அடிச்சுட்டு ரொட்டேட்டர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தி போட்டதுக்கு பாத்தி போடணும், விதை ஊனதுக்கு அதுக்கு ஒரு 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் செலவாகுது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த டிஏபி உரம் 1450 ரூபா ஆகுது. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், களைக்கொல்லி பயன்படுத்தும். களைக்கொல்லிக்கு 1750 ரூபா களைக்கொல்லி. அப்புறமா அந்த அடிக்கிற கூலிகள் பார்த்துக்கிட்டோம்னா 1000 ரூபா. அதுக்கப்புறம் யூரியா உரம் அப்படிங்கிறது 12ல இருந்து 25வது நாள் யூரியா உரம் சதுறோம். அதுக்கு ஒரு 300 ரூபா ஒரு ஏக்கருக்கு. ஒரு மூடை போட்டா 300 ரூபா, 2 மூடை நம்ம அதிகமாக தான் பயன்படுத்திட்டு வரோம். அது 600 ரூபா. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டயத்துல இப்போ நம்ம உரம் வைக்க போறோம் பாருங்க, பொட்டாசு சல்பேட்டும் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆனா வளர்ச்சி இல்லாதனால நம்ம யூரியா பொட்டாசுங்கிற முறையில நம்ம பயன்படுத்த போறோம். அதுக்கு நீங்க ஒரு ஏக்கருக்கு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் 1500 ரூபா ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எல்லாம் வச்சாச்சு. இப்போ குருத்து பூச்சிக்கு அப்படி மருந்து பயன்படுத்தல. இப்போ மருந்து பயன்படுத்தினாலும் அதுக்கு ஒரு 500 ரூபா வச்சுக்கோங்களேன். 500 ரூபாயில இருந்து 1000 ரூபா தான் நம்ம மருந்து பயன்படுத்துவோம். அதிகமான டோஸ் எல்லாம் நம்ம அடிக்க வேண்டிய சாத்திய கூறுகளே இல்ல, அவசியமே கிடையாது. அது மாதிரி நம்ம அதிக டோஸேஜும் நம்ம போக போறதும் கிடையாது. ஸ்டேஜா தான் நம்ம கரெக்டா தான் போவோம். டேரக்டா வந்து பெரிய டோஸ் எல்லாம் அடிச்சு நம்ம மக்காச்சோளத்தை வீண்படுத்த நாங்க நினைக்கிறது இல்ல. அதனால நம்ம சின்ன டோஸ்ல இருந்து நம்ம அடிச்சிட்டு இருக்கோம். இந்த டைம் வந்து எந்த டோஸுமே பயன்படுத்தல. அதுக்கப்புறம் அந்த கருதெல்லாம் வச்சிருச்சு. அப்படிங்கும் போது அறுவடை செலவுன்னு பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பார்த்தாலும் ஒரு 2500 ரூபா 3000 ரூபா ஆகும். நீங்க எப்படி ஒரு ஏக்கருக்கு மக்காச்சோளம் போட்டாலும் எல்லா மருந்து அடிச்சு எல்லா உரமும் சரியான விதத்துல போட்டு அப்படிலாம் பண்ணீங்கன்னா 22,900 ரூபா வருது ஒரு ஏக்கருக்கு செலவு மட்டும். இதே நீங்க இப்போ நல்ல இது பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏக்கருக்கு 35 குண்டால்ல இருந்து 40 குண்டால் எடுக்கலாம். அதாவது விவசாயிகளுக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்குவாங்க. விவசாயிகளுக்கு இது தெரியாம விவசாயம் செய்ய வராதீர்கள். ஏன்னா நீங்க தெரியாம எந்த களை இருக்கு, என்ன புழுத்தாக்கம் இருக்கு, என்ன பூச்சி அடிச்சிருக்கு, என்ன பழுப்பு இருக்கு, என்ன கருகள் இருக்குன்னு தெரியாம போய் மருந்து கடையில 100% மருந்து வாங்காதீங்க. அது மாதிரி ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க தெரியாம போய் கேட்டீங்கன்னா 4-5 மருந்தை கொடுத்து அதிகமான பில் போட்டுருவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி இப்ப நீங்க யூரியா அப்படிங்கிறது நம்ம நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம் மக்காச்சோளத்துல. அந்த யூரியா வந்து நம்ம கடையிலயும் கிடைக்க மாட்டேங்குது, சொசைட்டிலையும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம விதை என்னைக்கு வாங்குதோமோ, ஒரு ஏக்கருக்கு 4 மூடை யூரியா தேவைப்படுதா, 4 மூடையை முன்னாடியே வாங்கிடணும். இருந்தாலும் நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுட்டாதான் 100% நல்லது. இப்போ நீங்க இப்போ 60 நாள் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு யூரியா வேணும்னா எந்த கடையில போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. எந்த கடையில கேட்டாலும் யூரியாங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. யூரியாவே அவங்க கொடுக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கடை ஒண்ணு இருக்கு. நம்ம உறவினர் தான் ஒரு அங்க மக்காச்சோளம் வந்து வேற கடையில வாங்கி விதை வந்து வேற கடையில வாங்கியிருக்காரு. சரி. அப்போ வந்து மருந்து வாங்கும் போது அங்க போயிருக்காரு, யூரியா அப்பதான் இறக்கிருக்காங்க. சரி. அந்த மாதிரி இறக்குறாங்க. அப்போது வந்து ஒரு 4 மூடை யூரியா வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கண்ணு முன்னாடி இருக்கான தர மாட்டாங்க. அதான் தர மாட்டாங்க. அதுக்கு தான் இவ்வளவு தெளிவா ஆணி வேற அக்கு வேற உடைக்கிறோம் பாத்தியா. அது விவசாயிகள் பலன் பெறணும், விவசாயிகளுக்கு உதவி செய்யணும்னு தான் நம்ம சேனல். அதே கடையில அவர் சொல்லியிருக்காரு, எக்ஸ்ட்ரானாலும் காசு தரேன் கொடுங்கன்னாலும் அதுக்குமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அதான் நம்ம வீடியோலயே ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பதிவு செஞ்சுட்டு வரோம். யூரியா அப்படிங்கிறது நம்ம விதை வாங்குற அன்னைக்கே வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா அப்படி தெரிஞ்சுக்கோங்க. என்னது வேணும்னாலும் முன்னாடியே போய் சக்சஸ் பண்ணுங்க. லேட்டா போய் கேட்கறதுனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு இப்ப நீங்க விதை வாங்குறது அன்னைக்கே கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் 5 ஏக்கருக்கு நான் போய் விதை வாங்கிட்டு 5 ஏக்கருக்கு நான் யூரியா மூடை எத்தனை மூடை தேவைப்படுதோ 10 மூடை கேட்டாலும் அன்னைக்கு கொடுத்துருவாங்க. அதே ஒரு 15 நாள் 25 நாளுக்கு அப்புறம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், யூரியா 100% கிடைக்காது. அதனால எதுனாலும் தெரிஞ்சுக்கிட்டு போய் கடையில் போய் கேளுங்க. விவசாயிகள் தயவு செஞ்சு எல்லா விவசாயிகளும் புரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரியலனாலுமே நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். நம்ம விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் தான் நம்ம சேனல் ஆரம்பிக்கிறோம். இன்னொன்னு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர் எல்லா ஏரியாவுக்குமே நம்ம போய் அவங்க கள ஆய்வு பண்ணிட்டு என்ன மருந்து அடிக்கலாம், என்ன உரம் போடலாம், இந்த களை இருக்கு இந்த மருந்து அடிக்கலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்றோம். நாட்டில் உள்ள விஞ்ஞானிகள் கூட தோற்கலாம், பொறியாளர்கள் தோற்கலாம், மருத்துவர்கள் கூட தோற்கலாம். ஆனால் ஒருபோதும் விவசாயி என்றைக்கும் தோற்க கூடாது. அதற்கு விவசாயிகள் தோற்க கூடாது என்றால் நம்ம அனைத்து மக்களும் விவசாயிகளுக்கு ஆறுதலாக உறுதுணையாக இருந்தால் 100% என்றைக்கும் தோற்க மாட்டார்கள். ஆகையால் உழவை மீட்போம், உலகை காப்போம், விவசாயத்தை என்றும் அழியாமல் காப்போம்.